வெல்கம் சகஸ்திரா விலாக். என்னடா மூட நிறைய இடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மில் நம்ம கோழிங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இலை தலெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் விருந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் நம்ம கோழிங்களுக்கு இது கொடுக்குறதே பெரிய விருந்து தாங்க. வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். ஆனால் நம்ம கோழிங்களுக்கு என்னங்க கொடுக்குறது? அதுக்காக தான் இந்த முட்டைக்கோஸ் இலையை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த கோழி கூட வெயில் தாங்க முடியாமல் 2 ரெக்கையும் தொங்க போட்டுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வான்கோழியும் பாருங்கள், அவங்களும் அதைத்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த முட்டைக்கோஸ் இலையை நான் மார்க்கெட்லேருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முட்டைக்கோசு இலைங்கள கோழிங்களுக்கு போடுறதால என்ன பயன்கள் இருக்குது இதில் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முட்டைக்கோஸில் விட்டமின் சி இருக்கிறதால கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. இந்த வெயில் காலத்தில் தாங்க கோழிங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா இருக்கிற நோய் எல்லாமே இந்த வெயில் காலத்தில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இந்த வெயில் காலத்தில் கோழிங்களுக்கு கொரசாய் நோய், வெள்ளைக்கழிச்சல் இது 2 தான் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம கோழிங்களுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக பசுத்தீவனத்தை அடிக்கடி கொடுக்கணும். இந்த முட்டைக்கோசு இலையும் கோழிங்களோட உடல் சூட்டை தணித்து அவங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குதுங்க. ஸோ நீங்கள் இந்த வெயில் காலத்தில் கோழிங்களுக்கு மீன் கழிவுகள், கீரை வகைகள் இந்த மாதிரி பசுந்தீவனத்தை ஜாஸ்தியாக கொடுத்தீங்க அப்படின்னா கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு கோழிங்க இறப்புகள் இது எல்லாமே தவிர்க்கப்படுங்க. இந்த முட்டைக்கோஸ் இலை வந்து நரம்பு தளர்ச்சியையும் சரிப்படுத்துங்க, எலும்புகளையும் வலுப்படுத்தும். அதுக்கும் இந்த முட்டைக்கோஸ் இலை ரொம்ப உதவியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதை கட் பண்ண முடியல. ஸோ அதை நம்ம கோழிங்களுக்கு போட்டாச்சு, அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம தின்னிக்கோழி வேறு முட்டை வைக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில, அங்கேயும் இங்கேயும் இடம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஈவினிங் டைம் ஆச்சு, மீதி இருந்த முட்டைக்கோஸ் இலையை மொத்தமாக ஒரு இடத்துல தட்டிட்டேங்க. பாருங்கள், நம்ம கோழிங்க எப்படி அதை ரசித்து அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோழிங்களை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.